வாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார், மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78, 79 வசனங்கள். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? மரண இருள் உங்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறதா? வியாதிகள் உங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறதா? சத்துருவின் போராட்டங்கள், துன்மார்க்கருடைய சதி ஆலோசனைகளை உங்களை மனமடிவாக்கி விட்டதா? சோர்ந்து போகாதிருங்கள். The marvelous light of our Lord Jesus Christ has risen upon you today. அருணோதயம், உன்னதத்திலிருந்து தோன்றிய இயேசு இன்றைக்கு உங்களை சந்தித்திருக்கிறார். கலங்காதிருங்கள். அவர் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். நீங்கள் இன்றைக்கு விடுவிக்கப்படுவீர்கள். அன்பின் ஆண்டவரே, 2000 வருஷங்களுக்கு முன்பாக உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயமாய் வெளிப்பட்டீர். எங்கள் இருளை நீக்குவதற்காக, கார் இருளை அகற்றுவதற்காக, மரண இருளை அப்புறப்படுத்துவதற்காக, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி வெற்றி முழக்கத்தோடு உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கு அநேகரை நீர் விடுவிப்பதற்காக ஸ்தோத்திரம். மனமுடைந்து போய் சோர்ந்து போய் இருளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அந்த ஒளி வீசட்டும். அந்த அருணோதயம் அவர்கள் மேல் பிரகாசிக்கட்டும். அவர்கள் உமக்காக பிரகாசிப்பார்களாக. குடும்ப வாழ்க்கை மாறட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும், கணவன் மனைவியின் வாழ்க்கை மாறட்டும். கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாய் அமையட்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளையும் இருதயங்களையும் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.